ஆண்டி, சிவா வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். வந்தோடனே கால் பண்ண சொல்கிறேன். என்னடா தேடுற? என் மொபைலை காணோம்டா. கீழே வண்டியிலுக்கு தான் போய் பாடுறா. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் என் வீட்டில் இரவு டேய், போன குர்ரா. நைட்டு கடலில் போட ஒருத்தி, காலையில் ஊர் சுற்றுறதுக்கு ஒருத்தியா? அது உனக்கு வந்த கால் தான்டா. டே, இந்த ஒரு பொண்ணுகிட்ட மட்டும்தான்டா பேசிகிட்டு இருந்தேன். எது இன்று உன்னுடையதோ அதனாலே மற்றொருடையதாகிறது. அது உனக்கும் தான்டா. சொல்லுக்கா. ஸ்வாதியா? யாருது? ஓ, அந்த லூசா? அதுக்கு இதெல்லாம் யாரை கேட்டு முடிவு பண்றீங்க? ஹலோ. ஹலோ அஜய். யா. நான் ஸ்வாதி பேசுகிறேன். சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. நான் உங்களை மீட் பண்ணணும். ஹாய். ஹாய். மார்னிங் அக்கா கால் பண்ணியிருந்தா. நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தா. ஹேய், இங்கே பொங்க வாங்கால பேசாத. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ 10th படிக்கிறப்ப நான் 8 படிச்சுட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தா வந்தானே நீ. அடி பாவி, இன்னும் அதை ஞாபகம் வச்சுட்டு. அன்னைக்கு திருச்சிக்கு ஆண்டியும் அங்கிளும் வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டியும் அங்கிளும் நல்லா பேசினாங்க. இல்லை, அவங்க எதுக்கு உங்ககிட்ட பேசுனாங்கன்னா? தெரியும், உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதானா? ஆமாம். எங்கள் அப்பா கேட்டாங்க, உனக்கு அஜய் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஓகேப்பான்னு சொன்னேன். என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி ஓகேன்னு சொன்னேன்? உன்னை பற்றி என்ன தெரியணும்? நல்ல ஜாப், 3 monthsல US போகிறா. அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதானா? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? சன் நியூஸில் சொன்னாங்க. ஹலோ. எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்பவே உண்மையில் அவ்வளோ இஷ்டம். காலேஜில் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். உன் கூட காண்டாக்டில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ என்னை நல்லவன் நம்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதுவும் தெரியும். தெரியுமா? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ண. அவங்க வீட்டில் எமோஷனல் பிளாக்மெயில். அவள் பேரண்ட்ஸ் தான் முக்கியம் பண்ணி போயிட்டா. சார் காலேஜில் லவ்வில் பிஸியாக இருந்தாலே என்கிட்டலாம் பேசவே மாட்டீங்க, கரெக்டா? உனக்கு எப்படி இதெல்லாம்? அதான் சொல்கிறதில்ல, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்னா. என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுமா என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொன்னேன். ஆமாம். என்னால் அவளை மறந்துட்டு உன் கூட வாழ முடியுமான்னு தெரியல. அதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவளே நினைச்சிட்டு இருக்க போறேன்னு பூவே எனக்காக கிளைமேக்ஸ் மாதிரி வசனம் பேச போறியா? உனக்கு என்ன பிடிக்கிறனாலும் என்னை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸ்வாதி. போ லூசு. எனக்கு ஈவினிங் உங்கள் அக்கா கால் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட உன்னை முடிவு சொல்லு. நான் கிளம்புறேன். பாய்.
I'll be there for you. என்னடா இன்னைக்கும் வழக்கம் போல் ஊர் சுத்த கிளம்பிட்டியா? ஆமாம் நண்பா. சொல்ல மறந்துட்டேன், உங்கள் வித்யா ஆண்டி கால் பண்ணியிருந்தாங்க. யார் கால் பண்ணா? உங்கள் வித்யா ஆண்டிடா. நீ என்னடா சொன்ன? ஆண்டி சிவா வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். டேய், வந்தோடனே கால் பண்ண வித்யா சொல்கிறேன். ஆன்ட்டி இல்லடா, ஏன் ஆளுடா. போச்சா? ஐயோ, டேய் போன வாரம் கூட தேனிடம் தானடா சேவ் பண்ணியிருந்தா. அவள் தான்டா கால் பண்ணுறா. பேசு 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 பேசு. இப்போ என்னன்ற? அதான் அவன் தெரியாமல் சொல்லிட்டான்னு சொல்கிறேன்ல. மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாடா. சந்தோஷமா இப்போ? நான் வேண்டா. தூ, என்னடா இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்க? அன்னைக்கு அந்த பொண்ணு பார்க்க போனல, அடா ஆமாம், என்னாச்சு? பேசுனியா? பிடிச்சிருக்கா? அவள் வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படித்த பொண்ணு, நம்ம ஜூனியர் ஸ்வாதி. யார்? அழிரப்பர் பேனா பென்சில்னு எதுக்கு எடுத்தாலும் உன்ட்டே வந்து கேட்பாளே, அந்த சோத்தியா? அந்த லூஸே தான். அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அவள் பேசலாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் மணி மைண்டடாக இப்போ போல தோணுது. தீப்தியெல்லாம் லவ் பண்ணுறப்ப இப்படிலாம் பேசுனது இல்லைடா. நீயும் பொல்லாதவன் தனுஷ் மாதிரி இதே தான் சொல்லிட்டு இருக்க. சத்தியமாக போர் அடிக்குதுடா. என்னடா பேசுகிற? அப்புறம் என்னடா, கல்யாணம் வரப்போ எல்லாரும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண தான் செய்வாங்க. ஏன் தீப்தி வீட்டில் பிரச்சனை நடந்தப்போ நீ இன்னும் ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகலைன்னு சொல்லி தானே அவன் மனசை மாற்றுறாங்க. இன்னும் எத்தனை நாள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிற? சுவாதி நல்லா பொண்ணுடா, நம்ம ஸ்கூல்லே உன்னை தான் சுற்றி சுற்றி வருவா. அவன் இன்னும் உன்னை தான் நினச்சிட்ருக்கா போல். நண்பா, காதல் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி. நம்ம விரட்டி விரட்டி போனால் அது விலகி போகும். காதலே வேணான்னு வந்து உட்கார்றப்ப தான் நம்மளை தேடி வரும். அதுவும் சுவாதி மாதிரி ஒரு பொண்ணு அடைக்க என்னை கொடுத்து வச்சுருக்கணும்டா. இந்த டைலாகை நான் சொல்லியிருந்துருக்கணும், நீ சொல்லிட்ட. சரி விடு நண்பா. நானும் ஒரு பஞ்சலவா. நம்ம விரும்புகிற கிளியை விட நம்மளை விரும்புகிற குரங்கு எவ்வளவோ மேல். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற பார்த்தியா? அவனுக்கு அந்த தண்டை தெரியும். ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ். ஏன் நண்பா, நீ எப்படி தானே ஃபீல் பண்ணியிருப்பா? டேய் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்ன. வித்யா, இது திவ்யா. டேய் அடப்பாவி.